கிருஷ்ணகிரியில் காரை கடத்திய வடமாநில கும்பல் கண்டெய்னர் லாரியுடன் கேரள போலீசாரிடம் சிக்கினர். குருபரப்பள்ளியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரின் கார் காணாமல் போனது தொடர்பாக போலீசில் புகார் அளித்திருந்தார். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் காணாமல் போன காரை பின்தொடர்ந்து ராஜஸ்தான் பதிவு எண் கொண்ட கண்டெய்னர் லாரி ஒன்றும் கோவை வழியாக கேரளாவிற்கு சென்றுள்ளது. கிருஷ்ணகிரி போலீசார் அளித்த தகவலின்படி கேரள போலீசார் எர்ணாகுளம் அருகே வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது லாரியின் உள்ளே எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கேஸ் வெல்டிங் பொருட்கள் இருந்துள்ளன. இதையடுத்து ஹரியானாவைச் சேர்ந்த நசீர் அகமது, சாஹித் மற்றும் ராஜஸ்தானைச் சேர்ந்த சைகுல் ஆகிய 3 பேரிடம் விசாரணை மேற்கொண்ட போது கிருஷ்ணகிரியில் காரை திருடியதை ஒப்புக்கொண்டனர். இவர்கள் மூவரும் ஏடிஎம் கொள்ளையில் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் என்று போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கிண்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் பசுமை பூங்கா அமைக்க இடைக்கால தடை விதித்து தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. வேளச்சேரி ஏரி பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் 118 ஏக்கர் நிலத்தில் ஏரி அமைப்பதை பற்றி தமிழக அரசிடம் முன்பு அறிக்கை கேட்கப்பட்டது. ஆனால் தலைமைச் செயலாளரிடமிருந்து அறிக்கை தாக்கல் செய்யப்படாததால் அதுவரை பசுமை பூங்கா அமைக்க நடவடிக்கை கூடாது என்று நீதிபதி உத்தரவிட்டார். அஜித் குமார் கொலை வழக்கில் வலிப்பு வந்ததாக எஃப்ஐஆர் போட்ட ரமேஷ்குமாரிடம் சிபிஐ அதிகாரிகள் திருப்புவனம் காவல் நிலையத்தில் வைத்து சுமார் 15 நிமிடங்கள் விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் குமார் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிஐ டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையில் சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்புவனம் காவல் நிலையத்திற்குள் அதிரடியாக நுழைந்த 2 சிபிஐ அதிகாரிகள் ஆய்வாளர் ரமேஷ்குமாரிடம் விசாரணை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.